கவித்தமிழ். புதுமையான சொல்லாட்சி, எளிமையான நடை, திரையிட்ட இடமெல்லாம் திருவிழா கோலம். இதுதான் கண்ணதாசனுடைய அடையாளம். அவர் கவிஞரா, எழுத்தாளரா, பாடலாசிரியரா, வசன கர்த்தாவா? அவர் இப்படித்தான் என்று அடக்கிச் சொல்ல அவர் வானத்தில் இருக்கும் விண்மீன் அல்ல, பேரண்டத்தினுடைய பெரும் புள்ளி கண்ணதாசன். ஆம், கவிதைகளின் மூலம் காயங்களுக்கு மருந்திட்டார், பாடல்களின் மூலம் பாமரனுக்கும் விருந்திட்டார். இன்பத்தை, துன்பத்தை, காதலை, இல்லறத்தை கண்ணதாசனை விட எளிமையாக சொன்ன கவிஞர் என்று இந்த உலகத்தில் எவருமே கிடையாது. வசந்த மாளிகையிலே காதலியை பார்த்து கண்ணதாசன் கேட்கிறார், மயக்கமா மௌனமா என்று கேட்டுவிட்டு இறுதி வரியிலே சொல்லுகிறார், உன் உள்ளம் இருப்பது என்னிடமே, உன் உள்ளம் இருப்பது என்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன் என்று சொல்லி காதலின் ஆழத்தை எட்டி பார்க்கிறாரே. இப்படி காதலின் ஆழத்தை உரசி பார்த்த கவிஞன் தமிழில் ஒருவரும் கிடையாது என்று பெருமிதத்தோடு சொல்லலாம். அது மட்டுமல்ல, இல்லறத்தை கூட இனிமையாக சொல்ல கண்ணதாசன் ஒருவனால் மட்டும்தான் முடியும். 5-6 ரூபாய்க்கு மணிமாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி, நம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி. திருமணம் வாழ்வதற்கு, இன்பமாக வாழ்வதற்கு தேவை தங்கமா, வைரமா? இல்லை, கணவன் வாங்கி கொடுக்கும் 5 ரூபாய் மணிமாலை கூட அவளை கடவுளை விட அழகாக காட்டும் என்றால் அதுதான் உண்மையான இல்லறம் என்றார். சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதே திருமணங்கள், அது இன்று நீதிமன்றங்களின் வாசல்களை அல்லவா தேடிக்கொண்டிருக்கின்றன. இப்படி இருக்கின்ற தம்பதிகளுக்குத்தான் கண்ணதாசன் கேட்கிறார், வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், அந்த 2ல் 1 சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் என்று கேட்டாரே. அது மட்டுமா, துன்பத்தில் இருப்பவனை கூட சிரிக்க வைத்தார் கண்ணதாசன். இறக்கும் தருவாயில் இருக்கும் மனிதனை கூட எழுந்து நிற்கச் செய்வார் கண்ணதாசனின் வரிகள். அவ்வளவு ஏன், வாழ்க்கை என்னால் என்னவென்று இந்த தமிழ்நாட்டிற்கே புரிய வைத்தவர் கண்ணதாசன் தானே. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவது இல்லை என்றாரே. இதுதானே வாழ்க்கையினுடைய உண்மையான வரிகள். அதனால்தான் கவிஞர் வாலி அவர்கள் ஒரு பேட்டியின் போது சொல்லி இருப்பார், என்னை குழப்பத்தில் இருக்கும் பொழுது மீண்டு வர செய்தது கண்ணதாசனுடைய கவிதை என்று சொல்லுகிறார் என்றால், ஒரு கவிஞனை பற்றி பெருமையாக சொல்லுகிறார் என்றால் அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். மகாதேவி என்ற படத்திலே PS வீரப்பா பேசியிருப்பார், மணந்தால் மகாதேவி இல்லையேல் மரணதேவி என்று பேசிய அந்த வசனம் திரையரங்கத்தில் உள்ள அத்தனை கைத்தட்டல்களையும் வாங்கியது. அது மட்டுமா, அத்தான் அத்தான் இந்த சத்தான வார்த்தைகளால் கருணாகரன் செத்தான், இந்த நகைச்சுவையை கேட்டு அந்த அரங்கமே சிரிப்பலையில் ஆழ்ந்தது என்றால் ஒருவருடைய மனதை புண்படுத்தாமல் நகைச்சுவை செய்ய கண்ணதாசன் என்ற மாபெரும் கவிஞனுக்கு மட்டும்தான் திறன் இருந்தது என்பதை நாங்கள் பெருமையோடு சொல்லுவோம். இன்று தக்லைஃப் என்று நாமெல்லாம் பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த தக்லைஃபுக்கு எல்லாம் உண்மையான தக்லைஃப் கொடுத்தவர் கவிஞர் கண்ணதாசன். எப்படி தெரியுமா, கவிஞர் கண்ணதாசனும் காமராசரும் நெருங்கிய நண்பர்கள். ஒரு சூழ்நிலையிலே பிரிந்து விடுகிறார்கள், இருவரும் இணைய வேண்டும். கண்ணதாசன் அவரை நேரடியாக பார்க்கவில்லை, இப்போது பேச வேண்டும். உடனே பாடலில் எழுதுகிறார், அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க வர சொல்லடி என்று எழுதுகிறார் என்றால் அதுதான் கண்ணதாசனுடைய தக்லைஃப். நான் பாடல்களை பாடியதனால் தான் பிரபலமானேன் என்று TMS அவர்கள் பேட்டி கொடுத்த பொழுது திருவிடையாடல் படத்திலே எழுதுகிறார், பாட்டும் நானே பாவமும் நானே, பாடும் உனை நான் பாட வைத்தேனே என்று எழுதி அவர் ஆணவத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார் கவிஞர். ஆம், இப்படி கண்ணதாசனை போல சோகத்தை, இன்பத்தை, உணர்ச்சியை மக்களிடத்தில் தூண்டி ஒரு வெற்றி பெற்ற கவிஞர் என்று யாருமே கிடையாது. இறுதியாக ஒன்று, கண்ணதாசன் காலத்தை வென்ற கவிஞர் மட்டுமல்ல, காலத்தால் அழிக்க முடியாத கவிஞரும் கண்ணதாசன் தான். நன்றி. பாவை, உங்களுடைய கண்ணதாசனின் கவித்தமிழ் ஒரு 360 டிகிரிஸ் பார்வையில் கண்ணதாசனை அணுகியது போல இருந்தது. உங்கள் பேர் பாவை பூர்ணிமா இல்லையா? கரெக்டாக. இந்த பாவை அப்படிங்கிற வார்த்தையை வைத்து கண்ணதாசனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு எனக்கு ஞாபகம் வந்தது. யாரோ ஒரு ரசிகர் அவரை போய் பார்த்துருக்காரு. கண்ணதாசன் எழுதிய ஒரு பிரபலமான பாடல் ஒன்று உண்டு, காதலிக்க நேரமில்லை படம்னு நினைக்கிறேன். என்ன பார்வை உந்தன் பார்வை, இடை மெலிந்தாள் இந்த பாவை
அப்படின்னு ஒரு பாட்டு. வந்தவர் வந்து ஒரு தமிழ் ஆசிரியர். அவங்க வந்து எப்போதுமே இலக்கணத்துல தான் மூழ்கி இருப்பாங்க. அப்ப கண்ணதாசனை பார்த்து நீங்க சொன்னீங்க இல்லையா? அ பெரிய பெரிய விஷயங்கள கூட எளிமையா சொல்லக்கூடியவர். அந்த ஆசிரியர் சொல்றாராம் கண்ணதாசன் கிட்ட, "என்ன பார்வை உந்தன் பார்வை, பார்வையில இர்ரு அந்த ரகரம் வந்திருக்கு. அது வந்து இடையினம். அடுத்த வரி பார்த்தீங்கன்னா, இடை மெலிந்தாள் இந்த பாவை. அந்த இடை இல்லாம போய்விட்டது. பார்வை வந்து பாவை ஆயிடுச்சு." அப்படின்னு அந்த ஆசிரியர் சொன்னாராம். ஆனா கண்ணதாசனுக்கு வந்து கண்ணீர் வந்துடுச்சு. நான் இந்த மாரிலாம் நெனச்சு எழுதல. சத்தியமா நெனச்சு எழுதல. நீங்க சொன்ன பிறகு தான் நானே அத கவனிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். கண்ணதாசன் அவர்கள் வந்து ஏன் நாம வந்து ஒரு சிறந்த கவிஞர் அப்படின்னு கொண்டாடுறோம்னா, பாட்டு எழுதும்போது மட்டும் தான் அவர் கவிஞர் அப்படின்னு கிடையாது. பாட்டு எழுதாத போதும், தூங்கிக் கொண்டிருக்கும்போது கூட அவர் கவிஞர் தான். இப்ப தாய் தூங்கினாலும் தாய்மை ஒருபோதும் தூங்குவதே கிடையாது. அதே போல ஒரு கவிஞனுக்கு இருக்கக்கூடிய அந்த கவிதை உள்ளம் இருக்கு இல்லையா? அது எப்போதும் முழித்துக் கொண்டு தான் இருக்கும். உழைத்துக் கொண்டு தான் இருக்கும். பாட்டு எழுதும்போது தான் அவர் வந்து அத வெளிப்படுத்தணும்னு கிடையாது. அவர் வந்து என்ன சொல்வது? கவிதை உள்ளம் படைத்தவர். அதே வந்து ஒரு கட்டுரையில அவர் சொல்லியிருக்காரு. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம கண்ணதாசன ரசிக்கிறதுக்கு அவருக்கு இருந்த இந்த குணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். பாட்டு எழுதுறாரோ இல்லையோ 24 மணி நேரமும் அவர் கவிஞரா தான் வாழ்ந்தாரு. அதனால தான் அவர கொண்டாடுறோம். ரொம்ப சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள்மா. நன்றிங்கய்யா.